ஆலங்காயம் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் சென்ற ஜீப் மற்றும் 2 சக்கர வாகனங்களை வழிமறித்து சேதப்படுத்திய ஒற்றை கொம்பன் யானை. பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சம். மாணவர்கள் படித்து வரும் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தமிழக கவர்னர் கலந்து கொண்டு சம்பவம் நடைபெறும் 2 மணி நேரத்திற்கு முன்பு திருவண்ணாமலை சென்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு கம்பங்குடி பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் ஜமுனாமுத்தூர் அத்திப்பட்டி பகுதியிலுள்ள பள்ளி விடுதியில் தங்கி பயின்று வரும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் புதூர்நாடு கம்பங்குடி பகுதிக்கு ஜீப் ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்களின் பெற்றோர் உதவியுடன் ஊருக்கு திரும்பும் வழியில் காவலூர் அடுத்த நாயக்கனூர் வனப்பகுதியில் காட்டு யானை வழிமறித்த போது ஜீப்பில் இருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதுகாப்பாக இறங்கி தப்பிய நிலையில் யானை ஜீப் மற்றும் 2 சக்கர வாகனங்களை தாக்கியது துவம்சம் செய்துள்ளது. மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயம் ஏதுமின்றி உயிர் தப்பி உள்ளனர். மாணவர்களை நாயக்கனூர் பகுதியைச் சார்ந்த கிராம மக்கள் பாதுகாப்பாக மீட்டு அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தற்பொழுது உணவு அளித்து அவர்களை பாதுகாத்து வருகின்றனர். மேலும் மாணவர்கள் படித்து வரும் தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் RN ரவி கலந்து கொண்டு யானை மாணவர்களை சென்ற வாகனங்களை சேதப்படுத்தி 2 மணி நேரத்திற்கு முன்பாக அங்கிருந்து திருவண்ணாமலை பகுதிக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து ஒற்றை யானை பீம்குளம் ஊராட்சிக்குட்பட்ட செங்கன்வட்டம் அருணாச்சலக்கெட்டை ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிவதால் அப்பகுதி இளைஞர்கள் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.